கேளும் கேளும் என்ன சிவசேடர்களே, இப்பொழுது இதோ இந்த அம்மாடு சொல்லப்பட்ட பூவாய் அம்மா அவர்கள் அம்மன் அம்மனுடைய அம்மனுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு என்று ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு சங்கு மட்டும் அவரிடத்துல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லோருக்கும் வரத்தை கொடுத்து கொடுக்கிறாய் அல்லவா தாயே, எனக்கும் வரத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த பூவாய் அம்மா அவர்கள் இடத்துல அதுவும் வரத்தை கோரிக்கை வைத்தார்கள். அப்பொழுது என்ன வரத்தை கேட்டார்கள்? என்ன வரம்? உலகத்தில் ஒரு பூவாக வேண்டும், ஒரு பொன்னாக வேண்டும், எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும் என்று கேட்டார்கள். ஆமா, புத்திரவாகி வேணும் என்று கேட்டார்கள். அதுவும் அந்த பூவாய் அம்மா அவர்கள் அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை வரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வரத்தை பெற்று நான் சொல்லிய ஏத்திய கடனை என்று தீர்க்க வேண்டும் என்று இப்பொழுது இன்று ஓர் இரவு திருக்கூத்து என்று சொல்லக்கூடிய நாடகம் என்று மறுகட்டு வைத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் யார் யார்? ஐயனார், சாரி, தீபா, சின்னக்குட்டி என்கிற மாரியம்மா, ரஞ்சிகா, கோபிகா, டிஜிட்டல் என்கிற தீபேஷ். ஆமா, இவர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து அம்மனுடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த குடும்பத்தார்கள் நாடகத்தை விட்டுக்கிறார்கள். என்ன நாடகம்? என்ன நாடகம் கேட்கிறீங்க? மகாபாரதி ஒரு பாகமா விளங்கி வரக்கூடிய இதுதாங்க அர்ஜுனன் தௌசி பாரத கதைகள் என்று சொல்லக்கூடிய மத்தாலகாரி சொன்னபடி என்ன அர்ஜுனன் கம்பு ஏறாரு சொன்னபடி நானும் ஒரு கம்பத்துல நட்டு வச்சுக்கிறேன் ஜாமி. என்ன கம்பத்துல? கம்பு தான் இருக்குது, காலையில இருக்கு. நீ அந்த கம்பத்துல ஏறணும், கம்பத்துல ஏற ஆரம்பிச்சு அப்படிங்கிற. ஆமா ஜாமி, அப்படி விட்டாலும் என்ன அர்ஜுனன் தவறு சொல்லக்கூடிய அர்ஜுனன் தவநிலை என்று சொல்லக்கூடிய நாடகம் மறுகாட்டு வைத்திருக்கிறார்கள். வைத்துள்ளார். நாடகத்தில் நாலு வேடப்பட்டு வந்தங்களே, நான் யார்? யார் என்ன பெயரப்படி நாடகம் என்ன? நாடகம் என்ன? நான் எதுக்காக இந்த வதத்துல வந்திருக்கேன்? எதற்காக இப்படி துணிமணி இல்லாத இப்படி வந்திருக்கீங்க? துணிமணி இல்லாம நான் யார் என்று எடுத்திருக்கேன் சொல்லி வாருங்கள். அங்க கோரே நாடு இப்படி இவர் ராஜாக்களா இருந்து விட்டாலும் என் தந்தையாருக்கு என்ன குலத்தை சேர்ந்தவர்கள் எங்கள் குருவாக சொல்லப்பட்ட என்று சொல்லக்கூடிய எங்கள் குரு வைத்த பேராகப்பட்டது எங்கள் நகரம் குருகுலம். ஆமா, எங்க சந்திரனாகப்பட்டவர் வழங்கியது எங்களது சந்திரகுல வம்சம். இப்படி சூரிய பகவானுடைய
ஆசீர்வாதம் பெற்று எங்களது நகரம் சூரிய குல வம்சம் இப்படி ஒப்பற்ற சொல்லிக் கொண்டிருந்தால் நேரம் கடத்த கொடுக்கிறது எழுதி விட்டாலும் தந்தை யாரு தாய் யாரு டைம் ஆகிட்டே ஜாமி ஆகட்டும் சீக்கிரத்துக்குள்ள நீ என் கம்பத்துல நான் யாருன்னு ஜாமி இல்ல என்ன பாத்துக்கிட்டே இருக்காங்க எப்படா சரி பாக்கட்டு விடு எனக்கு சிவத்தீடர்களே ஆகட்டும் ஜாமி இப்பொழுது ஆமாங்க இந்த மன்னராக விட்டேன் நான் என் தந்தை யாருக்கு 2 மனைவர்கள் யாராரி மந்திரா தேவி என் தாயார் குந்தி தேவி இப்படி 22 பேர்களுக்கும் 5 ராஜாக்களாக பிறந்து ஆமாங்க இப்படி 5 ராஜாக்களாக பிறந்து எங்களுக்கு நெருட்டி யாரு எதிரி யாரு தெரியுமா பங்கும் பகையாளி யாரு அப்படியா ஆமாங்க ஒன்றுபட்டு உரைத்து வரீங்க ஒரு பங்கும் பகையாளி பங்கும் பகையாளி பாதி நாட்டு சத்ராதி என்றும் பங்காளி ஏற்பட்டான் சத்ராதி ஆவியாக குருட்டுக்கண்ண மகன் சொல்லப்பட்ட நஞ்ச வச்சக்கர் தெரிவதன் அந்த துரியோதன கட்டளைக்கு நாங்கள் எங்க சென்றோம் 1வது சூரியவனம் 2வது ராமரிசிவனம் 3வது மூர்க்கவாரிசிவனம் 4வது காலப்பைரவனம் 5வது ஜெயந்தவனம் 6வது காமத்தேர் பர்வதம் 7வது கெந்திரி பர்வதம் 8வது குருமகுரசிவனம் 8வது வனத்தை முடித்துவிட்டு 9வது வனம் கட்டது எப்பேற்பட்ட வனம் 2 வனம் பகலிலும் இருளாக இருக்கும் பகலிலே இருவாக தெரியும் ஆமாங்க நைட்டிலும் இருவாக தெரியும் பகலிலும் இருவாக தெரியும் நைட்டிலும் இருவாக தெரியும் அப்படி 2 வனமாகவே இருக்கக்கூடிய வனம் 9வது ரோமரிசி வனம் 9வது வனத்துக்குள்ள பாவியாகப்பட்ட குருட்டுக்கண் மகன் எடுத்து சொல்லப்பட்ட துரியோதனன் செய்த தோர்வச்சுக்கு இந்த பாண்டவர்கள் 5 ராஜாக்களும் பத்தினி பாஞ்சாலி சொல்லப்பட்ட என் தேவி அழைத்து சென்று 6 அந்த 9வது வனத்துக்குள்ள கால வைக்கின்ற பொழுது காலையில் சூரிய பகவான் எப்படி உதித்து வருவார் அப்படி வர பொழுது அந்த 2 வனமாகப்பட்டது 2 வனத்தவன் நீங்க போன உடனே கறந்து போட்டு விட்டுட்டுங்க எங்க விட்டா கையில எடுக்க முடியாது கரண்ட் இல்ல கண்ணே ஆமா ஜாமி எங்களோட ஆமாங்க இந்த குருகுல வம்சத்தோடைய கண்டிப்பா பாதம் பட்ட உடனே அந்த 2 வனமாக இருந்தது ஆமாங்க வெட்ட வெளிச்சமாக பளிரண்டு வெளிச்சம் வந்தது அங்க யாரை சந்திச்சீங்க ரோமரிசி சந்தித்தோம் அப்பொழுது தாங்கள் யார் என்று கேட்டார்கள் எங்களது வம்சாவளியை எடுத்துரைத்தீங்க அப்பொழுது அந்த ரோமரிசி சொன்னார் எப்படி பாண்டவர்களே இப்படி திகத்துக் கொண்டு காலகத்திலே அழிந்து கொண்டிருக்கிறீர்களே துரியனுடைய வார்த்தை கேட்டு உன் மாமையின் வார்த்தை கேட்டு காலகத்திலே அழிந்து திரித்துக் கொண்டிருக்கிறீர்களே ஒரு நாள் அப்படி காட்டை கழித்து விட்டு நாட்டுக்கு சென்றால் எப்படி எந்த துரியோதனன் உங்களுக்கு நாடு கொடுப்பான் என்று எண்ணத்தோடு காட்டில் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வரித்தார் சுவாமி ஒன்று புரியவில்லையே என்று கேட்டோம் அப்பொழுது 5 ராஜாக்களை ஒருவராக போக வேண்டும் எங்க செல்ல வேண்டும் கையில மலை என்று சொல்லக்கூடிய கைலாயத்துக்கு செல்ல வேண்டும் கரத்தன் வர வாங்க வேண்டும் இந்த வெள்ளைகளை செல்ல வேண்டும் ஈசன் வர வாங்கி வர வேண்டும் பாசுமதா கரை என்று சொல்லக்கூடிய பாசுமதா கரை பெற்று வந்தால் ஒரு தினத்தில் உன் மாமன் கருவை கொண்டு ஆறதுக்கு தொடங்கி விட்டார் அன்று அந்த பாசுமதா கரையை வைத்து அந்த கௌரவங்களை செய்து விடலாம் என்று வரைத்தார். அதை கேட்ட நாங்கள் 5 ராஜாக்களும் வார்த்தை வரைத்து விட்டாரே
எப்படி போவது யார் செல்வது ஒன்றும் திகழ்த்து நின்றோம். அப்பொழுது யோசனை எப்படி ஐவர்களே எப்பொழுதும் காத்திருப்பேன் என்று வலது கையில கங்கணத்தை கட்டிக் கொண்டார் மாயவர். அவரை கேட்டால் தக்க வழி கிடைக்கும் என்று மாயவன் வார்த்தை கேட்டு அப்பொழுது உபராகவே நான் போகிறேன் என்று தெரிவித்தார்கள். அப்பொழுது இந்த அர்ஜுன கண்ணன் அர்ஜுன உருவத்தில் இருந்து கொண்டு மாமா நான் போகிறேன் என்று தெரிவித்தேன். அப்பொழுது இந்த நால்வர்களும் என் தேவிய பக்தனி பாஞ்சல் உடன் சேர்ந்து மாமன் மாயவன் அருகில வைத்து என்ன நகைத்தார்கள்? என்னங்க ஆத்து மணலே எண்ணி விடலாம். இந்த அர்ஜுனன் கூத்தால எண்ண முடியாது. அப்படிதான் எல்லாம் பேசிக்கிறாங்க. அது மட்டுமா? ஆமாங்க. ஒரு லட்சம் சீலை கட்டி இருந்தாலும் தூக்கி பாப்பான் ஒரு இந்த பாப்பவன். ஒரு லட்சம் சீலை கட்டி இருந்தாலும் ஆம்பளையா பாப்பலையா அப்படி என்று என்னை கை தட்டி நகித்து சிரித்தார்கள். அப்பொழுதே கோபம் கொண்டேன். மாமா மாயவா என்னை பார்த்து இழிவாக தெரிவித்துக் கொண்டீரா? என்னை பார்த்து கேவலமாக நகித்துக் கொண்டீரா? நான் எப்படி செல்வேன்? வார்த்தை கட்டவன் அதன் படியாகவே உன்னாத்து ஒரு லட்சம் மண்ணாட்சி மணியாட்சி என்று சொல்லக்கூடிய 5 ஆட்சியை மறந்துவிட்டு சன்னாட்சி உருவம் எடுத்து என் கையில பஞ்சாத்தரம் சொல்லக்கூடிய பஞ்சாத்தரம் கையில் கொண்டு அரகரா சிவிடை என்று அரண் வர வாங்க போகிறேன். சிவ சிவ சிவனை என்று சிவன் வர வாங்க போகிறேன். அப்படி என்று இன்று வேடத்தில் கோபித்துக் கொண்டு வந்திருக்கிறேன். இப்பொழுது என்னை பார்த்தால் எப்படி இருக்கிறது தெரியுமா? அங்க சரியான இப்பொழுது சடியா சடவரித்து சென்னாதி ரூபம் கண்டு கட்டு கட்டா நீர் அணிந்து காவி விட மேல அணிந்து
இப்பொழுது ஆமாங்க. நான் கையில மலையை நோக்கி கொண்டு போயிருக்கிறேன். ஆமாங்க சாமி. அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் அண்ணன் தருவரை பார்க்க வேண்டும். ஆமாங்க. ஆசீர்வாதம் பெற வேண்டும். ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். இருந்தாலும் கோபித்துக் கொண்டேன். ஆமாங்க. இருந்து விட்டாலும் ஆசீர்வாதம் வேண்டும் அல்லவா? ஆசீர்வாதம் வேண்டும். அண்ணன் ஆசீர்வாதம் இல்லை என்றாலும் கண்டிப்பாங்க. தாயும் ஒன்றி ஆமாங்க. தாரமும் ஒன்றி தாரமும் ஒன்றி தாலி கட்டி மதுவரிக்கின்றாலே ஆமாங்க. என்ன பெறாமல் என் தாய் கண்டிப்பாங்க. அவர்கள் பாதத்திலே தொட்டுக்கு விட்டு உண்மைதாங்க. ஆசீர்வாதம் பெற்று விட்டால் அந்த பகவானாகப்பட்டவர் கண்டிப்பா. நல்ல நேரத்திலே நமக்கு ஆமாங்க. காட்சி கொடுப்பார்கள், காட்சி கொடுப்பாரு. அருள் கொடுப்பார்கள். ஆமாங்க. அதனால் ஆ. அண்ணன் தர்மரை பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். ஆ. ஆ.